என்வி ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்க பேர்லயே அரசியல் இறங்கியிருக்காரு யாரு? விஜய். ஓகேங்க. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க. ஃப்ரெண்ட்ல வாங்க. எனக்கு புரியல. நீங்க இன்னும் பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஆமா. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பண்ணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டு அதே மாடல்ல தான் தம்பி இருக்கு. கருப்புப்பா. உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஐசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க. நான் நேர்லயே பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் புரோக்கர் ஆக்சுவலா. அதையும் சொல்லிட்டாரு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி படத்தோட இதுக்காக இவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கேட்கும்போது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வாயில வன்மம் தான் வாயில வருது. நல்லா வண்ணமா என்ன கேட்குறோன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏதோ கேட்கணுமே கேட்பானுங்க. அடுத்த வீடியோ. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் 2, இதுக்கு இல்லையா? ஏண்டா ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பாவம் அந்த பையன் ஏதோ ஸ்போர்ட்டிவா விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பண்றான். ஸோ அந்த மாதிரி மீம்ஸ் போட்டு அந்த பையனை கலாய்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்விக்கும் சப்போர்ட் பண்ணுங்க,